ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ஷேர் மார்க்கெட் பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஃப்ரீயாக எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால ஒவ்வொரு பார்ட்டாக போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து ஷேர் மார்க்கெட்னா என்ன அதை பற்றி பேசிக் பார்க்கலாம். இப்போ காய்கறி போய் மார்க்கெட்டில் வாங்குறோம், அது வந்து நம்ம காய்கறி மார்க்கெட்னு சொல்கிறோம். அதே மாதிரி கம்பெனியோட ஷேரை நம்ம போய் வாங்குற இடம் பேர் தான் ஷேர் மார்க்கெட். நீங்கள் மெயினான இடத்துல ஒரு கடை வச்சுருக்கீங்க, கடையிலேருந்து உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட், நிறைய லாபம் கிடைக்குது. கடையை வந்து டெவலப் பண்ணணும், பெருசு பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து பேங்க்கில் போய் லோன் கேட்பீங்க. ரெண்டாவது சேவிங்ஸ் பண்ண அமௌண்ட்டை வச்சு நீங்களே பிஸ்னஸை டெவலப் பண்ணீங்க. இது வந்து ஃபஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் வந்து பார்ட்னர்ஷிப். ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸு அவங்கள பார்ட்னராக ஜாயின் பண்ணி உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது. ப்ராஃபிட்டோ லாஸோ ரெண்டு பேருமே ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிறது. இது வந்து செகண்ட் மெத்தட், பார்ட்னர்ஷிப். தேர்டு மெத்தட் வந்து ஷேர் மார்க்கெட்டில் போய் உங்கள் கம்பெனியை லிஸ்ட் பண்ணுறது. உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா உங்கள் கடையை டெவலப் பண்ணுறதுக்கு 1000 ரூபா வேணும். நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் போய் ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்து 10 ரூபான்னு சொல்லி 100 ஷேரை லிஸ்ட் பண்ணுறீங்க. இப்போ 100 பேர் 10 ரூபாய்க்கு கொடுத்து உங்கள் ஷேரை பை பண்ணாங்கன்னா உங்களுக்கான 1000 ரூபா கிடைச்சிடும். அந்த 1000 ரூபா வச்சு நீங்கள் கம்பெனியை டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 10 ரூபா கொடுத்து யார் இந்த ஷேரை பை பண்ணுவோன்னா மக்கள், நீங்கள், நானே, எல்லாருமே வந்து பை பண்ணுறது. எப்படி பை பண்ணுவாங்கன்னா உங்கள் கம்பெனி நல்லா அனலைஸ் பண்ணி இந்த கடை வந்து ஃப்யூச்சரில் நல்லா க்ரோத் இருக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணி பை பண்ணுவாங்க. அடுத்தது வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து பிஎஸ்சி, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சர், என்எஸ்சி, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சர், இது ரெண்டு தான் இருக்குது. இது ரெண்டில் தான் நம்ம கம்பெனி லிஸ்ட் பண்ணவோ பை பண்ணவோ முடியும். என்எஸ்சி, பிஎஸ்சி. டைரெக்டாக போய் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ஷேரை வாங்கவோ விற்கவோ முடியாது. அதுக்கு இடையில வந்து புரோக்கர்ஸ் இருப்பாங்க. புரோக்கர்ஸ் மூலியமாக தான் நம்ம ஷேரை வாங்கவோ விற்கவோ முடியும். புரோக்கர்ஸ் யாருன்னா ஜெரோதா, ஏஞ்சல் ஒன், ஆலிஸ் ப்ளூ, இவங்கெல்லாம் புரோக்கர்ஸ். இவங்க மூலியமாக தான் நம்ம ஷேர்ஸை வாங்கவோ விற்கவோ முடியும். ஆலிஸ் ப்ளூவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. ரெஃபரல் லிங்க் தான். அக்கௌண்ட் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தால் டெலிகிராமில் அக்கௌண்ட் ஓப்பனிங்னு மெசேஜ் பண்ணுங்கள். அக்கௌண்ட் ஓப்பனிங் டீம் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தருவாங்க. டிமேட் அக்கௌண்ட், இப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் எப்படி அமௌண்ட் போட்டீங்க பேங்க்கில் சேருதோ அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட்னா நீங்கள் வாங்குற ஷேர்லாம் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். உங்கள் புரோக்கரே உங்களுக்கான டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி தந்துடும். இதெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா செபினா செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. பேங்க்குக்கு எப்படி ஆர்பிஐ இருக்கோ, பேங்க்ல எந்த தப்பு நடக்காமல் பார்த்துக்கிறதுக்கு ஆர்பிஐ இருக்கோ, அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் எந்த தப்பு, எந்த இலீகலாகவும் எந்த ஆக்டிவிட்டி நடக்காமல் பார்த்துக்கிறது தான் செபியோட வேலை. Audio Jungle.